ஆண்டவர் ரட்சமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை ரோமர்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் வார்த்தை எப்படியா சொல்கிறது? ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் சொன்ன காரியங்கள் தாமதமாகும் பொழுது ஒரு சில நேரம் நமக்குள்ள விசுவாசம் பலவீனமாகிறது போல இருக்கிறதான சூழ்நிலை வரலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். ஏறக்குறைய அவனுக்கு 100 வயது, தன் மனைவிக்கோ ஏறக்குறைய 90 வயது ஆக போகிறது. நம்புகிறதுக்கு ஏது இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் வாக்கு பண்ணதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நான் அவர் மேல இருக்க விசுவாசத்துல, நம்பிக்கையில ஒரு நாள் நான் பலவீனமாகவோ குறைவாகவோ நான் இருக்க மாட்டேன். நான் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னான். தேவன் அவனுடைய நம்பிக்கையின்படியே அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உனக்கு பண்ண வாக்குத்தத்தங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனங்கள், செய்வேன்னு சொன்ன அற்புதங்கள், அதிசயங்கள் தாமதமாகி கொண்டிருக்கா. ரொம்ப நாளாக ஆன மாதிரி ஆகிட்டு இருக்கா. இன்னும் ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்கலையே அப்படின்னு சொல்றது போல இருக்கா. அமைதியா இருக்கிறது போல இருக்கிறதா. அதனால ஒரு விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து போக விட்டுறாத. விசுவாசத்துல பலவீனமா மாறிடாத. ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாத. கர்த்தர் வாக்கு பண்ணதை நிச்சயம் நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்பிக்கையோட மறுபடியும் ஜெபம் பண்ணி மறுபடியும் வாக்குத்தத்தங்கள் எடுத்து சொல்லி மறுபடியும் விசுவாச அறிக்கை பண்ணி தேவன் நிச்சயம் செய்வார்னு சொல்லி அவருக்காய் காத்துரு, அவருக்காய் நம்பியிரு, அவருக்காய் நீ பொறுமையோடு இரு. அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல பலவீனமா இருக்காத, நம்பிக்கையோடு இருந்தேனா நிச்சயம் ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஆண்டவர் அற்புதம் செய்தது போல தேவன் உனக்கென்று நியமித்திருக்க காலத்துல, நியமித்திருக்க நேரத்துல ஆண்டவர் சொல்றார், நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த காலவெளியிலே விசுவாசத்தை பலப்படுத்துவோம், நம்பிக்கையை பலப்படுத்துவோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.